மதுரை இல்ல, சித்தூர் இல்ல, ஆந்திரால, தெலங்கானா இல்ல. தப்பிச்சு அடிக்க கூடாது. உன்னை தேடி வந்து சரிச்சிட வேண்டாம். வாடா. இவர் 100 அடிச்சாலே தோத்துருது. இந்த மேட்சும் இவன் 100 அடிச்சாருன்னா இது என்ன சம்பவம்? எல்ஐசி பண்ண சம்பவம். சண்டே ஒரு சம்பவம் நடக்கும். பேட் கமிங்ஸ் வந்து ஹெட் வருது, தலை வருதுன்னு சொல்லிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்னு போட்டு ஃபுல்லாக டிஷர்ட் பண்ணுறாரு. அவர் நாங்கள் இது பண்ணி டிஷர்ட் கழட்டி அது எல்லாத்தையுமே அழிச்சு எப்பவுமே சேப்பாக்கு வந்தா சேப்பாக்கு தான் முத்து பாண்டி கோட்டைன்ற மாதிரி கமிங்ஸ் சைலண்ட் பண்ணுவாருன்னாங்க. பேட் கமிங்ஸை சைலண்ட் பண்ணிட்டாங்க. அவர் பேசுறது கேட்கல. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ப்ரோ. மேட்ச் நல்லா போச்சு ப்ரோ. எல்லாருமே எஸ்ஆர்ஹெச் பெரிய டீம் 280 அடிச்சாங்க, 270 அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பயமுறுத்தினாங்க. யாராக இருந்தாலும் சேப்பாக்கு வரும்போது ஒரு சின்ன டீம் தான் ப்ரோ. அது மும்பை இந்தியன்ஸ்னு நான் சொல்ல. மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. போன மேட்சுமே ஃபீல்டிங் சரியாக பண்ணி தான் நம்ம வின்னு. அதுதான் சேப்பாக் ஃபோர்ட்ரஸ்ன்றது. எப்போவுமே சேப்பாக்கில் சென்னை தான் அந்த பேர் வந்து எப்போவுமே இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் பேட்டிங்கை பற்றி சொல்லணும்னா சூப்பராக ஆனார் ப்ரோ. ஒன்று அவர் அந்த 98 இருக்கும்போது மேலே 6 அடிக்கும்போது ருத்ராஜ் 100 அடிச்சா ஒரு வேளை தோத்துருமோ அந்த ஒரு ஜிங்ஸ் ஒன்று இருக்குது ப்ரோ. இவர் 100 அடிச்சாலே தோத்துருது. இந்த மேட்சும் இவன் 100 அடிச்சாருன்னா நம்ம தோத்துரு. இவன் வேணா ஒரு 90s அவுட் ஆகலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு மாதிரி வேணுமெண்டே அவுட் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு மிஸ் டைம் ஆடி அவுட் ஆன மாதிரி இருந்தது. அப்போ சந்தோஷம். அப்போ இன்னைக்கு சென்னை வின்னிடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன மேட்ச்சில் இந்த சைடில் எல்எஸ்ஜி டிஷர்ட் போட்டுன்னு ஒருத்தர் ஆஸ்திரேலியா ஃபேன் ப்ரோ. அவர் பேசினார். அவர் இந்த ஸ்டேடியத்தில் இருந்திருந்தாருன்னா அவர் அய வச்சுருப்பாங்க ப்ரோ. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது என்ன சம்பவம்? எல்ஐசி பண்ண சம்பவம். சண்டே ஒரு சம்பவம் நடக்கும். பேட் கமிங்ஸ் வந்து ஹெட் வருது, தலை வருதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஆஃப் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாருமே சைலண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க ப்ரோ. இதுதான் ப்ரோன்னு சொல்லுவேன். ஸ்டேடியத்தில் எஸ்ஆர்ஹெச் ஃபேன் ஒருத்தர் எஸ்ஆர்ஹெச்னு கணத்தில் போட்டு வச்சிருந்தார். எஸ்ஆர்ஹெச்னு போட்டு ஃபுல்லாக டிஷர்ட் பண்ணுறாரு. அவர் நாங்கள் இது பண்ணி டிஷர்ட் கழட்டி அது எல்லாத்தையுமே அழிச்சு சிஎஸ்கே டிஷர்ட் போட்டு அவர் ஸ்டேடியத்தில் உட்கார வச்சோம் ப்ரோ. இதுதான் ப்ரோ நாங்கள் பண்ண சம்பவம். நாங்கள் சைலண்ட் ஆகிட்டோம் ப்ரோ. அவர் பேசல. அதுக்கப்புறம் அவரும் ஆஸ்திரேலியா ஃபேன் தான். பட் இருந்தாலுமே ப்ரோ சென்னை தான் ப்ரோ கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு டிஷர்ட் போடும். நாங்கள் கலர் அடிச்சோம். அந்த வீடியோ இருக்கு எங்கள் ஃபோனில் இருக்கு. அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் சென்னை பவுலர்ஸ் வந்து எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ப்ரோ. முக்கியமாக துஷார் தேஷ்பாண்டே வந்து பவர் பிளேயில் 3 விக்கெட் எடுத்தார். அது கொஞ்சம் மேட்சை மாற்றி விட்டுருச்சு ஃபுல்லாக. ஏன்னா எப்போவுமே தெரியும் 6 ஓவருன்றது எப்போவுமே 100 ரன் 90 ரன் 120 ரன் இந்த மாதிரிலாம் ஆடி இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். பட் இருந்தாலுமே அதை மாற்றி காட்டினாங்க சென்னை சேப்பாக்கில். எப்போவுமே சேப்பாக்கு வந்தால் சேப்பாக்கு தான் முத்து பாண்டி கோட்டைன்ற மாதிரி தோனியோட கோட்டை இது. அவ்வளோதான். காவியாக்காவை 4 வாட்டி காமிச்சாங்க ப்ரோ. அவங்க நம்ம எதுக்கு அவங்கள பற்றி பேசணும் தேவையில்லாத. அவங்க அழகை பற்றி யாரா கேடுது. அவங்கள காட்டினாங்க. ஆனால் 15வது ஓவர்லேயே அவங்க கிளம்பிட்டாங்க ப்ரோ. நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் அந்த ஸ்டாண்டில். அவங்க கிளம்பிட்டாங்க 15வது ஓவர். கடுப்பாயிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க. ஒரே ஒரு விஷயம் தான். லாஸ்ட் எல்எஸ்டி மேட்ச் அப்போ ஒருத்தர் ஜெஸ்ஸி போத்னு வந்து பேசினார் பாருங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து சிஎஸ்கேவை பரத்திடுவாங்க. சைலண்ட் பேட் கமிங்ஸ் சைலண்ட் பண்ணுவாருன்னாங்க. பேட் கமிங்ஸை சைலண்ட் பண்ணிட்டாங்க. அவர் பேசுறது கேட்கல. அந்த மாதிரி சரியான சவுண்டு, சரியான கம்பேக் வின்னு. சீசனோட பிரைம் டீம் ப்ரோ. இப்போ இந்த சீசனோட பிரைம் டீம். நெடா 5 கப் வச்சிருந்தாலும் சிஎஸ்கே இப்போ கீழே தான் இருக்காங்க. பிரைம் டீமு ஃபஸ்ட்டு சீசன் ஆல் அவுட் ஆகிக்கிறாங்க. யாருக்கிட்ட? சிஎஸ்கே கிட்ட தான். அவங்க வந்து ஹைதராபாத்தில் வின் பண்ணப்போ இப்படி பண்ணாங்க எல்லாரும். இப்போ அதே தான் திரும்பி எல்லாருக்குமே இப்போ எழுந்து போய் கிளாஸ் அவுட் ஆனப்போ எழுந்து போயிட்டாங்க ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் எங்கள் ஸ்டாண்ட்ஸில் உட்காந்தவங்களாம் கிளம்பிட்டாங்க போயிட்டாங்க ப்ரோ. அந்தளவுக்கு சரியான சவுண்டு ப்ரோ. இங்கே கலங்கிடுச்சு ப்ரோ. ஒருத்தர் கலங்கிட்டார். கலங்கி அப்படியே ஒரு மாதிரி முடித்தே இருந்தார். கிளாஸ் அவுட் ஆனப்போ. ஆனால் மிச்சல் மாஸ் ப்ரோ. இத்தனை மேட்ச் சரியாக ஆடாத மாதிரியே இருந்தது. முக்கியமான மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சு 5 கேட்ச் ஒன்று பிடிச்சி நல்லா சூப்பராக பண்ணார். மிச்சல் சூப்பராக பண்ணார். அவர் மேலே ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி போயிட்டு தான் இருந்தது. ஆனால் சூப்பராக ப்ரூவ் பண்ணார். நெக்ஸ்ட் மேட்ச் இருப்பார். அதே செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டார் ப்ரோ. அதுதான். ஆனால் ருத்துராஜ் செஞ்சுரி மிஸ் பண்ணதான் தோனி உள்ளே வந்தார் அந்த இடத்துல. ஆனால் அவர் செஞ்சுரிக்காக ஆடல ப்ரோ. டீம் ஸ்கோருக்காக தான் ஆடினார். டீம் ஸ்கோருக்காக தான் 6க்காக தான் ஏம் பண்ணார். அப்படி சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா இருந்தாலும் கேப்டனில் அவர் இப்போது தோனி இருக்கார் தான். தோனி இப்போ நெக்ஸ்ட் இயர் இல்லைனாலும் அவர் தான் கேப்டன் நம்ம குரூப். என்னோட லாஸ்ட் ஹீட் வந்து சென்னையில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபைனல்ஸ் சென்னையில் வச்சுருக்காங்க. சிஎஸ்கே ஃபைனல்ஸ் வந்து கப் அடித்து அவரை ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் பண்ணோம் பயங்கரமாக. அப்புறம் அந்த எஸ்ஆர்ஹெச் ஃபேன் ஒருத்தர் வந்து இது பேசினார். எல்எஸ்டி ஃபேன் ஒருத்தர் பேசினார். அவர் தான் ப்ரோ. அவர் வந்து இந்த மேட்ச் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பயங்கரமாக அதான் ஒருத்தர் பேசினாரே ப்ரோ. பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகினாரே ப்ரோ. பேசிட்டு கிரிக்கெட் ஃபேனு பயங்கரமாக போட்டுருவாங்க. இல்லை எஸ்ஆர்ஹெச் பயங்கரமாக ஆடுவாங்க. இங்கே சிஎஸ்கேவை இங்கே சென்னையில் வச்சு முடிச்சிருவாங்கலாம் ப்ரோ. 80 ரன் டிஃப்ரென்ஸ் கிட்ட வின்னு ப்ரோ. கிட்ட செம்ம ரன் ஆல் அவுட்டில் வின்னு சிஎஸ்கே. அவர் தான் பார்த்துன்னு இருக்கோம். அவர் எங்கே அவர் பயங்கரமாக பேசினார் ப்ரோ. அவர் சிஎஸ்கே
அச்சிருவாங்க ஈஸியாக. பேட் கமிங்ஸ் சைலன்ஸ் பண்ணுவார். அவர் என்ன சொன்னார்னா, பேட் கமிங்ஸ் வந்து ஒரு வேர்ல்டு கப் அடித்த கேப்டனு, எப்படி இந்தியாவை எல்லாரும் முன்னாடி வச்சு சைலன்ஸ் பண்ணாரோ அந்த மாதிரி சேப்பாக்கில் சைலன்ஸ் பண்ணுவாருன்னு சொன்னார். வேலைக்கு ஆகலை. மேட்ச் நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக போச்சு மேட்ச்சு. போன மேட்ச் பண்ண மிஸ்டேக் இந்த மேட்ச் பண்ணலை. டோனி எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, ஒரு டீம் செட் ஆகலைன்னா எல்லாமே வந்து நம்ம விருப்பம், பிளேயர்ஸ்னாடா எனக்கு சரியாக விளாட்ல, அவன் அப்படி விளாட்லன்னு எல்லாம் குறை சொல்லுவோம். ஆனால் டோனி அப்படி கிடையாது. யார் எவ்வளோ பெரிய என்ன குறை சொன்னாலும் அதே பிளேயர்ஸை வச்சு தான் அவர் விளையாடுவார். அதேமாரி தான் இப்போ ருத்ராஜ் கைகோட்டம் பண்ணுறாரு, நல்லா சூப்பராக பண்ணுறாரு, நல்லா இருக்குது. ஆனால் போன மேட்ச் வந்து நம்ம இங்கே தோற்றுருக்கோம் ஹோம் கிரவுண்டில். எல்எஸ்சி தோக்கும் போது ஒருத்தர் மீடியாவில் பேசியிருந்தார், சிஎஸ்கே இதெல்லாம் சம்பவம் இது இருக்கு பாரு சம்பவம், நாங்கள் அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தாச்சு, சம்பவத்தை நாங்கள் காட்டணும், நாங்கள் காமிச்சு பாருங்க கிரவுண்டில். இப்போ அவர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி இது சம்பவத்தை ஆல்ரெடி. ஆனால் சென்னை வந்து ஆல்ரெடி எப்போவுமே வந்து நல்லா விளையாடுற டீம் தான். டோனி இருக்கிற வரையில் எப்போயுமே நல்லா விளையாடுவாங்க. மேட்ச் நல்லா இருந்தது. கம்மிங்ஸாக டோனி வரும்போது காதை மூடினார். ஒரு ஆஸ்திரேலியா பிளேயர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர் வரும்போது காதை மூடுறாருன்னா அந்தளவு பெரிய விஷயம்லாம் எனக்கு தெரியும். ஆல்ரெடி மேட்ச் செம்மையாக இருக்குது. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.